வேல்யூ எஜுகேஷன் ஆக்ட் படி வந்து தனியார் பள்ளிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு வந்து மாணவர்களுக்கு கொடுக்கணும். அந்த பணத்தையே வந்து அரசுகிட்ட வந்து கேட்கக்கூடிய தனியார் பள்ளிகள் இந்த மாதிரியான அரசு பள்ளிகள் வந்து தத்தெடுத்து பண்றது ஒரு முரண் இருக்குல்ல. ஏன்னா அந்த அதே கூட்டத்துல அவங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, ஆர்டிஐக்கு அரசு வந்து எங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரியான முரண் இருக்குல்ல. இல்ல மீண்டும் சொல்றேன், அந்த தத்து எடுத்துங்கிற வார்த்தை செஞ்சு எடுத்துருக்கேன். தத்து எடுக்கிறது இல்ல, அது வந்து நாங்களும் எங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை தரேன்னு என்று சொல்லியிருக்காரு. ஆர்டிஐ பொறுத்து உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு ஒன்றிய அரசு நம்ம என்னதான் நம்மள நெருக்கடியில தள்ளிட்டு இருந்தாலும் இன்றைக்கு நாம் தனியார் பள்ளிக்கு தர வேண்டிய ஆர்டிஐ அமௌண்ட் இன்னும் பெண்டிங்ல தான் இருந்துட்டு இருக்கு நமக்கு. ஸோ அந்த ஃபண்டு எப்போ வருதோ அதை பார்த்து ஒவ்வொன்றையும் பேர் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இவ்வளோ நம்ம பேசுறோமே, ஏன் நம்ம சார் இந்த ஒன்றிய அரசு ஏன் சார் நம்ம பணத்துக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் சார் இன்னைக்கு நம்ம வந்து இவ்வளோ கழுத்தை நெரிக்கிறாங்க? தயவுசெய்து இப்பயும் நான் சொல்றேன், உங்க மூலமா எங்களுடைய மாநில பட்டியலுக்கு தயவு செய்து எங்களுடைய கல்வியை கொடுத்துருங்க, அதை நாங்களே பாத்துக்கிறோம். எங்க பிள்ளைங்க நான் எப்படி வளர்த்திருக்கோம் இன்னைக்கு நாங்க காமிக்கிறோம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்க இந்த பட்டியல் நாங்க எங்க வந்திருக்கோம்னு, இதை இன்னும் மிக விரைவாக 1வது இடத்துல வரதுக்கான அனைத்து வேலையும் செய்து நான் காத்துக்கணும். தயவு செஞ்சு மாநில பட்டியல்களை கொடுத்துருங்க அப்படிங்கறத மீண்டும் நான் வைக்க நான் கடமைப்பட்டேன். ஆர்டிஐ வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் வந்து இன்னும் மத்திய அரசு கிட்ட இருந்தா வந்து தனியார் பள்ளிகளுக்கு போலன்னு சொல்றாங்க, இல்ல நம்ம கிட்ட இருந்து போலே பிரச்சனை இல்லை. அதான் இப்போ திருப்பி அவங்க எஸ்எஸ்சியில் வந்து எஸ்எஸ்சினால எவ்வளோ இம்பேக்ட் இருக்குது, எவ்வளோ ப்ராஜெக்ட் நமக்கு வந்து அடி வாங்குது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் லாஸ்ட் இயர், சென்சரி பார்க் நம்ம வந்து கொடுக்க போகிறோம், ரோபோட்டிக்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம சொல்லியிருந்தோம். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணால் 60:40 ரேஷியோ எஸ்எஸ்சி அமௌண்ட் வரும். இப்போ அதெல்லாம் வராத பட்சத்தில் இன்னைக்கு அந்த ப்ராஜெக்டோடைய அந்த குவான்டிட்டிஸ் கொண்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து இப்போ கம்மி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பட் இருந்தாலும் இன்னமும் அந்த பிடிவாதத்தோடு அந்த ஒன்றிய அரசு நீ வந்து இந்த கொள்கையை ஏற்றுக்கணும், அந்த கொள்கையை ஏற்றுக்கணும், இது பண்ணாதான் நான் பணம் தருவேன் அப்படின்னு சொல்றது இது வந்து ஒரு பிளாக்மெயிலாக தான் நான் பார்க்குறேன், ஒரு மிரட்டலாகத்தான் நான் பார்க்குறேன். இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமா தனியார் பள்ளிகள் எத்தனை அரசு பள்ளி உதவி இருக்கு, அதுக்கான டேட்டாஸ் நான் அதை நான் டேட்டாஸ் எடுத்தேன். இந்த யூடேஸ்ல சார் இப்போ நீங்க சொன்னீங்க அது வந்து ஒரு இது காட்டிருக்காங்க. பட் இந்த டாய்லெட்ஸ் பத்தி அது ஒரு இது புள்ளிவர்கள் சொல்லியிருக்காங்க சார். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் டாய்லெட் மட்டுமே நாட் இன் ஃபங்க்ஷன் வந்து 1199 டாய்லெட்ஸ் வந்து ஃபங்க்ஷனலா இருக்கு. ஆல்மோஸ்ட் 90% மேல இருந்தாலும் நான் ஃபங்க்ஷனலா ஒரு டாய்லெட்ஸ் இருக்குன்றது அதில் சொல்லியிருக்காங்க. அதே ஒரு பாய்ஸ் டாய்லெட்டும் 1128 டாய்லெட் வந்து நான் ஃபங்க்ஷனலா அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டிஸ்கஷனில் எங்களோட ஹெச்ஓடிஸ் டிஸ்கஷன் ஒன் ஆஃப் த பாயிண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம். நாங்கள் அதில் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த அன்டைடு காம்பனண்ட்டாக ஏதோ விதத்தில் இப்போ நான் பள்ளிக்கூடத்துக்குன்னு அந்த சிஎஸ்ஆர் கட்டி தரேங்க, நீங்கள் எதுக்கான பயன்படுத்திங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை எங்கெங்கெல்லாம் நீங்கள் இப்போ நீங்கள் கேட்ட பார்த்தீங்களா இப்போ எந்தெங்கெல்லாம் டாய்லெட்ஸ் இருக்குன்னு, அதுக்கு அந்த ஃபண்டை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஏன்னா பெண்கள் பிள்ளைங்க படிக்கிற இடத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பாக டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப அவசியம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதுவும் நம்முடைய சுதன் சார் தான் பார்க்குறது, இமீடியட்டாக அதுக்கான வேலையும் அது செய்வாங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு சொல்கிற இந்த கணக்கு வருங்காலத்தில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என்று தான் எனக்கு